சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? 19/2/2024 இன்றைக்கி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, நான் சத்தத்தை கடந்த நிலையில் இருக்கிறேன். அதுக்கு பேரே நிர்வான்தாம். நிர்வான்தாம்னா சத்தத்தை கடந்த இடம்னு அர்த்தம். குழந்தைகளாகிய உங்களும் சத்தத்தை கடந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு தான் வந்திருக்கிறேன். அதனால தான் இங்கே ஓம் சாந்தி. உங்களை அமைதிப்படுத்துகிறதே அதுக்கு தான். அது அமைதியான இடம். வாயினாலேயோ மனதுனாலேயோ கூட எந்த சத்தமும் இருக்கக்கூடாது. அதுக்கு தான் ஓம் சாந்தி. என்னுடைய உண்மையான குணம் அமைதி. அமைதி இழக்க வைக்கிற எதுவுமே என்னது கிடையாது அப்படின்ட்டு உள்நோக்கு முகத்திலே இருங்கன்றார். உங்கள் எல்லோருக்குமே இப்போ வானப்பிரஸ்த நிலை தான். சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி, தாத்தாவாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் இப்போ வயோதிக நிலை தான் ஆத்மாவாக பார்க்கும்பொழுது. அதனால் நாம் எல்லோரும் சத்தத்தை கடந்து பறந்தாமல் வீட்டுக்கு போகணும். கேள்வி: நல்ல முயற்சியாளர் குழந்தைன்னு யாரை சொல்லுவோம்? அவங்களுடைய அடையாளம் என்ன? பதில்: யார் தனக்குத்தானே பேச தெரிஞ்சுக்கிறாங்களோ, இந்த படிப்பை சூக்ஷ்மமாக படிச்சுக்கிட்டே இருக்கிறாங்களோ, அவங்க தான் நல்ல புருஷார்த்தி குழந்தைங்க. என்ன தனக்குத்தானே பேசிக்குவாங்க? எனக்குள்ளே ஏதாவது அசுர குணம் இருக்குதா? ஏன் என்னை பார்த்தா இவங்க கோபப்படுறாங்க? ஏன் இவங்க என்கிட்ட பேச மாட்டுறாங்க? அதாவது ஏன் பேச மாட்டுறாங்கன்னு அவங்கள நினச்சி கிடையாது, எனக்குள்ளே ஏதாவது குறை இருக்குதா அப்படி நினைக்கிறதுக்கு, தன்னைத்தான் மாற்றிக்கிறதுக்காக. ஸோ நான் பேசுறது சரியில்லைன்னு அவங்க சொல்கிறாங்களே. ஆனால் என்ன, ஏன்னா கலியுகத்துக்கும் சத்தியுகத்துக்கும் இரவு பகலுக்கான வித்தியாசம் வரும். அப்போ நான் ஏதோ தெய்வீக குணை தாரணை பண்ணணும். இன்னும் கூட பாபா நேற்று முறையில் சொன்ன மாதிரி வாழ்த்து கிடைக்கல மற்றவங்க கிட்ட இருந்து. அப்போ இன்னும் என்னுடைய வார்த்தை தெய்வீகமாக இருக்கணும், பார்வை தெய்வீகமாக இருக்கணும். எந்த அளவுக்கு தெய்வீக குணங்களை தாரணை பண்ணியிருக்கிறேன், எனக்குள்ளே ஏதாவது இன்னும் கிரிமினல் எண்ணங்கள் இருக்குதா, மோசமான எண்ணங்கள், காம எண்ணங்கள், இதெல்லாம் இன்னும் கூட இருக்குதா கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, தனக்குள்ளே செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் முயற்சியாளர் குழந்தைங்க. அதுதான் உள்நோக்கு முகம். தன்னை பற்றியே விசார் சாகர் மந்தன் பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்க எந்த அளவுக்கு நான் மற்றவர்களை சகோதர ஆத்மான்னு பார்க்குறேன் அப்படின்னு ரெஜிஸ்டர் வைப்பாங்களாம். சார்ட் இல்லையா? பாபா நினைக்கிறதுக்கு சார்ட் வைக்கிற மாதிரி நான் இன்றைக்கி மற்றவர்களை சகோதர ஆத்மாவாக எவ்வளோ ஒரு நேரம் அல்லது எத்தனை சதவீதம் பார்த்துருக்கிறேன், அதையும் செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்படி இருந்தால் தான் அவங்க புருஷார்த்தி குழந்தைகள், நல்ல முயற்சி பண்ணுற குழந்தைகள். ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைங்களுக்கு பாபா புரிய வைக்கிறார் எப்படி சத்தத்தை கடந்த நிலைக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணணும், வீட்டுக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படின்னு புரிய வைக்கிறார். நம்ம வீடு அனைத்து ஆத்மாக்களின் வீடு, பரந்தாம வீடு. இனிமையான அமைதியான அந்த வீட்டுக்கு இனிமையாகி அமைதியாகி உடலை விட்டு நீங்கள் போகணும் இல்லையா? உடலில் இருக்கும்போதே இனிமையானவராக மாறிடணும், அமைதியானவராக மாறிடணும், பரந்தாமத்தையும் பாபாவையும் தவிர வேறு எந்த நினைவும் வராதவராக மாறிடணும். அப்போ தான் உடலை விட்ட உடனே நீங்கள் அங்கே போக முடியும். உங்களை அந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு போக தான் வந்திருக்கிறேன். அதனால தான் உடலை கடந்த நிலையில், உடலின் உறவுகளை கடந்த நிலையில் நீங்கள் இருக்கணும். அந்த உடல்னு ஒன்று இருக்கிறதே உங்களுக்கு ஞாபகம் இருக்கக்கூடாது இல்லையா? ஒரு பேயா அலையுதுன்னா அதுக்கு உடம்பு இருக்காது இல்லை, ஆனால் அது கூட உடல் உணர்வில் இருக்கும், உடல் இல்லாட்டினா கூட. ஆனால் நமக்கு உடம்பு இருந்தும் உடல் உணர்வு முற்றிலும் இல்லாதவர்களாக இருக்கணும். இது அழுக்கான உலகம். இப்போ ஆத்மாவுக்கு தெரிஞ்சிடுச்சு, இந்த அழுக்கான உலகம் எனக்கு பிடிக்கல, நான் வீட்டுக்கு போகணும். அந்த வைராக்கியத்தை எடுத்துகிட்டு வர்றாரு பாருங்க.
நீ எவ்வளோ பரிசுத்தமானவன், நீ இந்த அழுக்கான பூமியில் இருக்கலாமா? நீ தேவதை ஆத்மா, உன் கால் மண்ணில் படாது அப்படின்னு பக்தியில் கூட சொல்லியிருக்குது. அப்படி சொல்லியே நம்மளை மேலே தூக்குறார் பாபா. தூய்மையாக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறேன். அந்த தூய்மையான உலகத்துக்கு மறுபடியும் நாம் போகணும். இப்படி ஞானக்கடலை உள்ளுக்குள்ளே சிந்தனை பண்ணிக்கிட்டே இருங்க. எதுக்கு வந்திருக்கிறோம் பாபா குழந்தைய? தூய்மையாகி தூய்மையான அந்த சொர்க்கத்துக்கும் பரந்தாமத்துக்கும் போகிறதுக்கு வந்திருக்கிறோம். இந்த மாதிரி எண்ணங்கள் உலகத்தில் யாருக்காவது இருக்குமா? ரிஷி, முனிவர்கள், சங்கராச்சாரியர் யாராவது நான் இப்போ வீட்டுக்கு போகணும், தூய்மையாகி போகணும் அந்த எண்ணத்தில் இருப்பாங்களா? அவங்க ரொம்ப அப்படியே டிப்டாப்பாக இருப்பாங்க, இங்கேயே ராஜா மாதிரி இருப்பாங்க. ஸோ நமக்கு மட்டும்தான் இந்த எண்ணம் இருக்குது. நாம் விருப்பத்தோடு இந்த உடலை விட்டுட்டு வீட்டுக்கு போவோம். பிறகு புது உலகத்தில், புது சம்பந்தத்தில், தூய்மையான சம்பந்தத்தில் வருவோம். அப்போ எப்படி விருப்பத்தோடு போவோம்? நமக்கு எது மேலே விருப்பம் இருக்குதோ அங்கே தானே போவோம். அப்போ அந்த விருப்பத்தை வளர்த்துக்கிறதுக்குத்தான் பாபா சொர்க்கத்தை நினச்சிக்கிட்டே இருங்க, சொர்க்கத்தில் வாழ்ந்துக்கிட்டே இருங்க, கலியுகத்து பக்கம் திரும்பாதீங்க. உங்கள் முதுகுக்கு பின்னாடி கலியுகம் இருக்குது, திரும்பாதீங்க. பாபா அடிக்கடி பழைய முரளியில் சொல்லுவார், இறந்த உடனே பிணத்தை வீட்டு பக்கம் காலும் தலை வெளியிலையும் இருக்கும். அப்படின்னு அர்த்தம், திரும்ப இந்த வீட்டுக்கு வரமாட்டேன், இந்த உலகத்துக்கு வரமாட்டேன்னு அர்த்தம். ஸோ அப்போ இந்த உலகம் அழுக்கான உலகம்னு பாபா சொல்கிறதே நீங்கள் அங்கே அதை நினச்சிடக்கூடாது, வந்துடக்கூடாது, புது உலகத்துக்கு போகணும். இதே சிந்தனையில் இருக்கிறீங்க. உங்களையும் ரொம்ப கம்மியானவர்களுக்கு தான் இந்த விழிப்புணர்வு இருக்குது எப்போவுமே. பாபா சொல்கிறாரு, எல்லோரும் இளைஞராக இருக்கலாம், முதியவராக இருக்கலாம், ரொம்ப வயோதிகராக இருக்கலாம், எல்லோரும் இப்போ வீட்டுக்கு போகணும். அங்கேருந்து புது உலகத்துக்கு போய் தூய்மையான சம்பந்தத்தில் வரணும். இப்போ இந்த வீட்டை காலி பண்ணுற வேலை நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன், அதற்கான ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கிறேன்னு உங்கள் புத்தியில் சதா ஓடிட்டு இருக்கணும். அதுக்காக தான் உறவுகளை உருவாக்காதீங்க, பந்தனத்தை புதுசாக உருவாக்காதீங்க, இருக்கிற பந்தனத்தை கட் பண்ணுற நேரத்தில் புதுசாக உருவாக்காதீங்கன்றார். அதுக்காக தான் கல்யாணம் பண்ணாதீங்க, குழந்தை பெற்றுக்காதீங்க, புதுசாக உறவுகளை உருவாக்காதீங்க, விலகியே இருங்க. அது லௌகீக உறவாக இருக்கட்டும், அலௌகீக உறவாக இருக்கட்டும், விலகியே இருங்கன்னு சொல்கிறது. இதை அலட்சியப்படுத்தி தான் சென்டரில் கூட பார்த்திங்கன்னா இறந்து அந்த சிஸ்டரே பாபான்னு நினச்சிட்டாங்க. அப்படி இருக்குது, சிஸ்டர் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்குது, இறந்து பேயான ஆத்மா. அது அந்த சிஸ்டருக்கும் பிரச்சனை, அவங்க கூட போய் தங்க போகிற மாதாஜி உடம்புக்குள்ளே பூந்து ரொம்ப பிரச்சனை பண்ணுது. காரணம், இது மைண்டுக்குள்ளே வரல. நாம் வீட்டுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறோன்றது தெரியல அவங்களுக்கு. எதுக்கு சேவை பண்ணுறோன்னே தெரில, ஏதோ ஜாலியாக இருக்குதுன்னு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதை பற்றி நேற்று மீரா சிஸ்டர் சூப்பராக பேசியிருந்தாங்க. ஸோ அதை அவசியம் பாருங்கள். யார் ஏதாவது செய்கிறாங்களோ அவங்க தான் பாபா கூட போக முடியும் இல்லையா? பாபா சொல்கிறத செய்கிறவங்க தான் பாபா கூட போக முடியும். அந்த ஏற்பாடு பண்ணணும் இல்லை? ஏற்பாடே பண்ணலைன்னா எப்படி நீங்கள் பாபா கூட போவீங்க? மிகப்பெரிய ஏற்பாடு. அந்த ஏற்பாடு தான் பரசுராம் கையில் எப்பயும் கோடரி, பிள்ளையார் கையிலையும் இருக்கும், எல்லார் கையிலையும் இருக்கும். என்ன அது? பற்ற அறுத்துக்கிட்டே இருக்கிறது. இல்லைன்னா ஏமாற்றிடும், திடீர்னு ஏமாற்றிடும், மாட்டிக்குவீங்க. இப்போ பாபாவுடைய பேரால் நேரடியாக பாபாவின் வழிகாட்டுதல் படி என்னெல்லாம் பண்ணுறோமோ அதற்கு பிரதிபலனாக புது உலகத்தில் கோடானு கோடிக்கு அதிபதியாக இருப்பீங்க ஜென்ம ஜென்மத்துக்கும். ஆனால் இந்த உலகத்தில் கலியுகத்தில் மனிதர்கள் மறைமுகமாக தான புண்ணியம் பண்ணுறாங்க. கடவுள் சொன்ன மாதிரிலாம் பண்ணுறது கிடையாது. இருந்தாலும் தானம் புண்ணியம் பண்ணுறதுக்கான பலன் ஒரு ஜென்மத்துக்கு அவங்க அடையத்தான் செய்கிறாங்க. அது தற்காலிகமான பலன்றார். ஆனால் நமக்கு பாபா என்ன மாதிரி ஆலோசனை கொடுக்கறதுக்கு வந்திருக்கிறாருன்னா,
இப்போ நான் சொல்வதை போல் நீங்கள் தானம் செய்தீர்கள் என்றால், உங்களை முழுமையாக அர்ப்பணித்தீர்கள் என்றால், அதற்கான பலனை 21 ஜென்மத்திற்கு கோடான கோடி மடங்கு அனுபவிப்பீர்கள். இப்போ பாபா சொல்கிறார், அந்த மாதிரி ஆலோசனை கொடுக்க வரார். அதனால தான் அவரை கடவுள் அப்படின்னு எல்லா மதத்தினரும் மகிமைப்பாடுறாங்க. ஆனால் அவர் சொல்கிறத கேட்கறது நாம் மட்டும்தான். நாம் இந்த உடலை விட்டுட்டு போய் மிகப்பெரிய வீட்டில் பிறப்போம். லக்ஷ்மியாகவோ நாராயணனாகவோ பிறப்போம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். அப்போ லக்ஷ்மி நாராயணனா பிறக்கணும்னு ஆசை இருந்தால், அவங்க குடும்பத்தில் பிறக்கணும்னு ஆசை இருந்தால், அந்த அளவிற்கு நீங்கள் முயற்சியும் பண்ணணும் தானே. என்ன முயற்சி? க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஆத்மாவை, எதையும் ஒட்ட விட்டுறக்கூடாது. ஒருத்தர் கூட பேசிட்டு போனீங்கன்னா அந்த பேசுனது அடுத்த செகண்ட் உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் வரக்கூடாது. அப்பயே க்ளீன் பண்ணணும் பாபா நினைவிலே இருந்துக்கிட்டு. ஏன்னா இந்த அழுக்கான பழைய உலகத்தை விட்டு போகிறதுக்காக நாம் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கிறோம், தயாராகிட்டு இருக்கிறோம். இதான் தயாராக இருக்கும் சக்தி. எவரெடி சொல்கிறாங்க இல்லையா? இந்த பழைய உலகத்தையும் பழைய உடலையும் நாம் இப்போ தியாகம் பண்ணணும். இதை தியாகம்னே சொல்ல முடியாது. இதில் என்ன தியாகம்? துக்கம் கொடுக்கறத விட்டுட்டு போகிறோம் சந்தோஷமாக. அதனால் கடைசி நேரத்தில் யாருடைய நினைவும் மறந்து கூட வந்துடக்கூடாது, கனவுல கூட வந்துடக்கூடாது. அந்த மாதிரி ரெடியாக இருக்கணுன்றார். இந்த மாதிரி பவர்ஃபுல்லான முரளி இல்லையா? மறந்து கூட அப்போ யார் ஞாபகம் வரக்கூடாது. அப்போ யாரை பார்த்தாலும் சகோதர ஆத்மா 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 தான். மனைவியை பார்த்தா ஆத்மா, கணவனை பார்த்தா ஆத்மா, குழந்தைய பார்த்தா ஆத்மா, அப்பா அம்மாவை பார்த்தா ஆத்மா, எதிரியை பார்த்தா ஆத்மா. யாரை பார்த்தாலும் எதிரி ஞாபகமும் வரக்கூடாது, நண்பன் ஞாபகமும் வரக்கூடாது. ஒரு பாபாவை தவிர பண்ணுறதெல்லாம் பாபா, பண்ணுறதெல்லாம் பாபா. இப்போ நம்ம பண்ணுற பயிற்சி தான் பக்தி மார்க்கத்தில் எங்கே பார்த்தாலும் கடவுள் இருக்கிறாருன்றது நம்மளே தான் சொல்லிடுறோம். ஏன்னா இப்போ நம்மளுடைய புத்தி அப்படி இருக்குது, பாபாவை தவிர எதையும் பார்க்காததுனால. இந்த பழைய உலகத்தையும் பழைய உலகத்தின் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களையும் நினச்சிங்கன்னா உங்கள் நிலைமை என்ன ஆகும்? கடைசியில் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நீங்கள் இறந்த பிறகு அவங்க ஒன்றும் உங்களை கூப்பிட்டுக்க போகிறது கிடையாது. அதே நேரத்தில் உங்களால் பாபா கிட்டே போகவும் முடியாது. பேயை இங்கேயே அலைஞ்சிட்டு இருக்க வேண்டியது தான். அருள்வாக்கு சுவாமிஜின்னு ஒரு சேனல் இருக்குது, யூடியூப் சேனல். பேய் ஓட்டுறதெல்லாம் நேச்சுரலாக அப்படியே லைவாக ரெக்கார்ட் பண்ணி போடுறாரு. அது பார்த்திங்கன்னா தெரியும். அந்த நிலமையில் போய் சிக்கிக்குவோம் நம்ம. கணவனாகவே இருந்தாலும் போன்னு தானே சொல்லுவான். இல்லை வாமா உன்னை வச்சு கொடுத்து நான் நடத்துகிறேன்னா சொல்லுவான். ஸோ அப்போ எச்சரிக்கையாக இருக்கணும். யாரையும் நம்பி ஏமாந்துடாதீங்க. கடைசியில் யார் பெண்ணை நினைக்கிறானோ டாட் 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 அப்படின்னு அர்த்தம், அவன் விபச்சாரியாக பிறப்பான். இல்லை ஒரு பெண்ணின் நினைவு, அது மனைவியாக இருந்தாலும் சரி வேறு யாராவது இருந்தாலும் சரி, அவன் நினைவில் இருந்தால் அவன் விபச்சாரியாக பிறப்பான். அதுக்கு தான் பாபா சகோதரன் சகோதரின்னு பாரு, அதையும் கடந்து போய் சகோதரா மட்டும் பாரு, ஒளி மட்டும்தான் தெரியணுன்ற. அதனால தான் நீங்கள் பாபாவை ஃபாலோ பண்ணணும், பிரம்மா பாபாவை ஃபாலோ பண்ணணும். தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாது. ஆமாம் அவருக்கு வயசாயிடுச்சு அதனால் உடம்பை விடுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு, கிடையாது. அவருக்கு மட்டும்தான் வயசாயிடுச்சுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களை மாதிரி முட்டாள் கிடையாது. நீங்கள் எல்லோரும் வயோதிகர்களே, வானப்பிரஸ்த நிலையில் தான் இருக்கிறீங்க. உடம்பை பார்த்து ஏமாறாதீங்க. உடம்புலேயே எவ்வளோ வியாதி இருக்குது நமக்கு தெரியும்ல, சின்ன வயசாக இருந்தால் கூட. ஸோ ஆத்மாவுடைய கடைசி காலகட்டத்தில் இருக்கிறீங்க. தாத்தா பாட்டி தான் நீங்கள், சின்ன பொண்ணாக இருந்தாலும் சரி சின்ன பையனாக இருந்தாலும் சரி. எல்லாரும் வீட்டுக்கு போகணும். உலகம் அழிம்பதோ இது குழந்தையாக இருக்குது அப்படின்ட்டு நிலநடுக்கம் வராமல் இருக்குமா, சுனாமி வராமல் இருக்குமா, அல்லது குண்டு போடாமல் இருப்பாங்களா? எல்லாரும் போயாகணும். அதனால தான் பாபா சொல்கிறார், குழந்தைகளே இந்த பழைய உலகத்திலிருந்து உங்களுடைய புத்தி யோகத்தை துண்டியுங்க.
இப்போ நீங்கள் வீட்டுக்கு போகணும். பழைய உலகத்தில் அதாவது நடிக்க வந்தீங்க, புது உலகமாக இருக்கும்போது சந்தோஷமாக இருந்துச்சு, ஓகே பாபா கண்டுக்கல. பழைய உலகமாச்சு, அப்பயும் ஏதோ கொஞ்சம் சந்தோஷம் இருந்துச்சு, அப்பயும் கண்டுக்கல. இப்போ வெறும் துக்கம்தான் திரும்புகிற பக்கமெல்லாம். அதனால தான் அழைச்சிட்டு போக வந்திருக்கிற. அதனால் பழைய உலகத்தை திரும்பி பார்க்காத. பார்த்தா உன்னால் வர முடியாது, அதுக்காக தான் பார்க்காதன்றார். யோசிச்சு பாருங்க. இப்போ நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போகணும். அந்த பற்று எந்த அளவுக்கு ஆழமாக இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது. பார்க்காதீங்க. முஸ்லீம்கள் பர்தா போட்டு மூஞ்ச மறைச்சிக்கிறாங்க. ஓகே, அது ஆண்களுக்கு வேணால் வசதியாக இருக்கலாம், பெண்களுக்கு அவங்க கண் வழியாக உலகத்தை பார்க்குறாங்கல்ல. ஸோ அதனால் எதையுமே பார்க்காதீங்க. ஆத்மா அழிவற்ற ஆத்மா மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கு தெரியணும். அழியக்கூடிய எதுவுமே தெரியக்கூடாது. பயிற்சி பண்ணணும். ஏன்னா நீங்கள் வீட்டுக்கு போகணும், பழைய உலகத்தை விட்டுட்டு போகணும். அதனால் பழைய உலகத்திலிருந்து புத்தியை விலக்குங்க. நீங்கள் எவ்வளோ நேரம் பரந்தாமத்தில் இருக்க வேண்டி இருக்குதோ அவ்வளோ நேரம் அங்கே இருப்பீங்க. முயற்சியை பொறுத்து. சத்தியுகத்தின் ஆரம்பத்தில் வர்றதுக்கு நீங்கள் தகுதியாக இருந்தீங்கன்னா உடனே வந்துடுவீங்க, இல்லாட்டினா லேட்டாக தான் வருவீங்க. ஆனால் எல்லோரும் நடிக்கிறதுக்கு இங்கே வந்து தான் ஆகணும், உடல் எடுத்து தான் ஆகணும், நடித்து தான் ஆகணும். சில சாந்தி தாமத்தில் முழு 5000 வருஷமும் இருப்பாங்க. ஒரு 100 வருஷத்தை மட்டும் குறைச்சிக்கோங்கன்றார். அப்படின்னு அர்த்தம், கடைசி 100 வருஷம் மட்டும்தான் இங்கே வருவாங்க. கடைசியில் அவங்க என்ன சுகத்தை அனுபவிப்பாங்க. அப்போ தான் அவங்களுக்கு சந்தோஷமே ஆரம்பிக்கும். ஏன்னா அவங்களுக்கு அப்போ தான் சொர்க்கம். அப்போவே அவங்க வாழ்க்கை முடிகிறதுக்கு யமன் வாயை பொழந்துட்டு இருப்பான் எதிர. இந்த காசி கல்வெட்டு, காசி கிணத்துல தற்கொலை பண்ணிக்குவாங்க, பாவம் அழியுன்ட்டு. இப்போ அரசாங்கம் அதை தடை பண்ணிடுச்சு. அப்போ அவனுடைய பாவம் அழியும். ஆனால் கடைசியில் வரவன் அப்படி என்ன பெருசாக அவன் பாவத்தை செஞ்சுருக்க போகிறான்? வருவாங்க, போயிடுவாங்க. எப்படி சொல்கிறாரு பாருங்க. இல்லையா, அவன் என்ன தான் ஆட்டம் ஆடினாலும் நாம் 2500 வருடம் பாவம் செஞ்சுருக்குறோம் இல்லையா. அவன் வருவான், பாவம் செய்வான், அதுக்கு தண்டனை அடைவான். காசி கல்வெட்டில் விழுந்து தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி தான் அடைவான், போயிடுவான், அவ்வளோதான். மற்றபடி யாரும் மோட்சம் பிறவா நிலை அடைய முடியாது. மேலே இருந்துட்டு என்ன பண்ண போகிறாங்க? கண்டிப்பாக பாகத்தை நடிக்க இங்கே வந்து தான் ஆகணும். அதில் உங்களுடைய பாகம் ஆரம்பத்திலேயே வர்றது. அதனால்தான் பாபா சொல்றார், குழந்தைகளே, இந்த பழைய உலகத்தை மறந்துக்கிட்டே இருங்க. நீங்கள் வீட்டுக்கு போகணும். அப்போ எங்கே போகணுமோ அங்கே தான் நினைக்கணும். எங்கேருந்து போகணுமோ அதை நினைக்கக்கூடாது. ஏன்னா இந்த பயணமே நினைவுனால் போகுது. அவங்க நினைவில் அது இவ்வளோ நாள் தெரியல யாருக்கும். நினைவின் மூலமாக தான் நீங்கள் இவ்வளோ நாள் உலகம் ஃபுல்லாக எங்கெங்கெல்லாம் பிறவி எடுத்தீங்களோ எல்லாம் நினைவின் மூலமாக தான் வந்திருக்கும், சொர்க்கத்தை தவிர்த்து. சொர்க்கம் ஏற்கனவே இப்போயே முடிவாயிடும். நரகத்தை பொறுத்த வரைக்கும் கடைசி நேரத்தில் உன்னுடைய நினைவு எங்கே இருக்குதோ அதை வச்சு தான் நீ இப்போ அங்கங்கே பிறந்துட்டோம். இப்போ இந்த கலியுகத்தில் எங்கேயுமே நீ பிறக்கக்கூடாது. கலியுகத்தின் எதையுமே நினைக்காத. என்னையும் நான் இருக்கும் பரந்தாமத்தையும் நினச்சாதான் நீ அங்கே வருவ. ஏன்னா உன்னுடைய 84 பிறவி முடிஞ்சிடுச்சு. இனி என்ன இருக்குது? முழுசாக வாழ்ந்து முடிச்சதுன்னா அது நீ மட்டும்தான். இல்லை, ஜென்ரலாக சொல்லுவாங்க அவங்க நல்லா வாழ்ந்து முடிச்சிட்டாங்க. அவர் இப்போ தான் வந்திருப்பார், என்ன நல்லா வாழ்ந்தார். நாம் சொர்க்கத்தில் நாம் பார்க்காத சுகம் கிடையாது. அப்புறம் அழுக்காயிட்டோம். இப்போ மீண்டும் தூய்மை ஆகிறதுக்காக ஆத்மான்னு உணர்ந்து அப்பாவை நினைக்கிறோம். தெய்வீக குணங்களையும் தாரணை பண்ணணும். பாபா சொல்றார், குழந்தைகளே, எனக்குள்ள அசுர குணம் இருக்குதான்னு செக் பண்ணிக்கிட்டே இருங்க. இல்லை, தெய்வீக குணம் தாரணை ஆகிறதுக்கு தடையாக அசுர குணம் இருக்கும் உள்ள. சர்வசாதாரணமாக அது வரும். ஹஹஹான்னு சிரிக்கிறதுலேருந்து, நக்கல் பண்ணுறதுலேருந்து, இதெல்லாம் கூட அசுர குணம் தான் இல்லையா. ஸோ அப்படி ஏதாவது இருக்குதா?
இல்லையா? அதாவது அந்த குணத்தினால யாரோ ஒருத்தர் கஷ்டப்பட்டால் கூட அது அசுர குணம் தான், புரிஞ்சுக்கணும். இந்த செந்தில் கவுண்டமணி ஜோக் வரும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர்கிட்ட அந்த குணம் வர ஆரம்பிச்சிச்சு, நக்கல் பண்ணுறதுன்ட்டு. ஆனால் அது ரொம்ப மோசமான குணம், அசுர குணம் இல்லையா? பலரை சிரிக்க வைக்கிறதுக்காக ஒருத்தரை நோகடிக்கிறது. அப்படி ஏதாவது எனக்கு வந்துடுச்சா செக் பண்ணுங்கள். உங்களுடைய இயல்பு தெய்வீகமானதாக இருக்கணும். சார்ட் வையுங்க. தெய்வீக குணம் எத்தனை % இன்றைக்கி ஃபாலோ பண்ணியிருக்கிறேன், அசுர குணத்தை எத்தனை % வெளிப்படுத்தியிருக்கிறேன். ஸோ இதை செக் பண்ணிக்கிட்டே இருந்தால் தெய்வீக குணம் உறுதியாக ஆரம்பிக்கும். ஆனால் மாயா விட்டுருவாள், அவங்கள சார்ட் வைக்கவே விட மாட்டா. மிஞ்சி மிஞ்சி போனால் 2 நாள் 4 நாள் வைப்பீங்க, அப்புறம் விட்டுருவீங்க. ஏன்னா உங்கள் அதிர்ஷ்டத்தில் இல்லை இல்லையா? இதில் கவனம் கொடுக்கணுன்றதும் உங்கள் அதிர்ஷ்டத்தில் இல்லை, அதனால் சார்ட்டு வைக்கிறது இல்லை. உங்கள் அதிர்ஷ்டத்தில் இருந்தால் நீங்கள் சார்ட்டு ரெகுலராக வைப்பீங்க. ஸ்கூலில் கூட ரெஜிஸ்டர் வைக்கிறாங்க தானே, அதே மாதிரி எல்லா சென்டர்லேயும் நீங்கள் சார்ட்டு வைக்கணும், ரெஜிஸ்டர் வைக்கணும். அப்போ நீங்கள் செக் பண்ணிக்கலாம், டெய்லியும் நான் முன்னேறிட்டு இருக்கிறேன்னா, தெய்வீக குணம் தாரணை ஆகி இருக்குதா. பாபா சகோதரன் சகோதரியாக பார்க்க சொன்னார் இல்லையா? அதையும் கடந்து உயர்ந்து போகணும். நீங்கள் சகோதரன் சகோதரன் மட்டும்தான் தெரியணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆத்மா புள்ளி தான் தெரியணும். இதனால்தான் அர்ஜுனன் நம்பர் 1. அவன் கண்ணுக்கு என்ன தெரிஞ்சது? புறாவுடைய கண்ணில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சின்ன புள்ளி தான் தெரிஞ்சுது. அது கண்ணில் இருக்கிற புள்ளி கிடையாது, ஆத்மா புள்ளி. ஆனால்தான் நம்பர் 1. அதுதான் கீதையின் சாரம். நான் ஆத்மா சொல்கிறீங்க, உண்மையிலே ஆத்ம உணர்வில் இருக்கிறீங்களா? இருந்தால் கிரிமினல் பார்வை இருக்காது. அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் ஆத்ம உணர்வில் இருக்கிறீங்களா இல்லையான்ட்டு. சகோதர சகோதரன் தான் பார்க்க சொன்னார். இருந்தாலும் சகோதரன் சகோதரி உறவு எதனால் இருக்குதுன்னா, நீங்கள் ஒரு பிரம்மாவுடைய குழந்தைகள். பிரம்மாவுக்கு உடல் இருக்குது, ஸோ அவருடைய குழந்தைகள்னும் போது அண்ணன் தங்கச்சி ஆடுறீங்க. அதே மாதிரி ஒரு சிவ தந்தையுடைய குழந்தையாகும் பொழுது ஆத்மா ஆத்மா பாய் பாய், சகோதர சகோதரன், பாய்னா சகோதரன். அந்த ஒரு தந்தையுடைய குழந்தைகள். இந்த சங்கம யுகத்தில் மட்டும்தான் சகோதரன் சகோதரி உறவே இருக்குது. உங்களுடைய விகார பார்வை முடியுது. ஏன் பிராமணர்கள் உயர்ந்தவர்கள்? இதனால தான் உயர்ந்தவர்கள். எல்லாரையும் சகோதரன் சகோதரியாக பார்க்குறவங்க. ஆக்சுவலாக வேதம் படிக்கிற பிராமணர்களே பிரம்மச்சரிய விரதம் இருக்கணும், கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு நியமம் இருந்துச்சு, ஆனால் இப்போ பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்களாலேயே விகாரம் இல்லாமல் இருக்க முடியாத இந்த காலகட்டத்தில் நாம் சொந்த மனைவியையே கணவனையே சகோதரன் சகோதரியாக பார்க்குறோம். ஸோ இதுதான் பைபிள் குரானில் கூட பார்த்திங்கன்னா, இப்ராஹிம் இன்னும் 2-3 பேர் மனைவியை தங்கச்சின்னு சொல்லுவாங்க எல்லாருக்கும். அதுக்கு காரணமாக வேறு ஏதோ சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் அது நம்முடைய கதை தான். விகாரம் அங்கே முடிஞ்சிடுது. ஒரு தந்தையை மட்டும்தான் நீங்கள் நினைக்கணும். அவரை நினைக்க நினைக்க தான் அந்த சக்தி கிடைக்கும். அவரை நினைக்க நினைக்க அந்த ஆனந்தம் கிடைக்க கிடைக்க உடலை பார்ப்பதால் வரும் ஆனந்தம் உங்களை விட்டு போயிடும். அந்த சுவையே எப்படி இருக்குதுன்றதை மறந்துடுவீங்க. எப்படி மாமிச சுவையை மறந்தீங்க, பூண்டு வெங்காய சுவையை மறந்தீங்க, அது மாதிரி உடலை பார்க்கும் சுவையை மறந்துடுவீங்க. ஏன்னா அதனால தான் எல்லா துக்கமும் வந்தது. சத்தத்தையும் கடந்த நிலைக்கு போகணும். இப்படியெல்லாம் உங்களுக்குள்ளே பேசுறதுக்கு பேர் தான் சூக்ஷ்மமாக படிக்கிறது. எந்த சத்தமும் நீங்கள் எழுப்ப வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால தான் பாபா சொல்கிறார், பாபான்னு நீங்கள் வாயை திறந்து கூட சொல்ல தேவையில்லை. ஏன்னா இங்கே சத்தத்தை கடந்து போகணும். அதோடைய ஆழம் இப்போ தான் புரியுது. இந்த படிப்போட லட்சியம் என்ன? அமைதியான சொர்க்கத்துக்கு போகணும். சரி, பரந்தாமத்துக்கு போகணும்னா அமைதியாகி போகணும். வாயும் அமைதியாகணும், மனமும் அமைதியாகணும். அதுதான் கடைசி நிலை, கர்மாதித்த நிலை.
இருந்தாலும் குழந்தைங்களுக்கு சத்தத்தை கடந்த நிலைக்கு போகிறது எப்படின்னு சொல்கிறதுக்காக பாபா சத்தத்தில் வர வேண்டியதாக இருக்குது, அதாவது பேச வேண்டியதாக இருக்குது. இப்போ நீங்கள் வீட்டுக்கு போகணும், என்னை அழைச்சிட்டு போன்னு தான் என்னை கூப்பிட்டுருக்குறீங்க. நாங்கள் அழுக்காக இருக்கிறோம், அதனால் எங்களால் வீட்டுக்கு போக முடியாது, அழைச்சிட்டு போங்கப்பான்னு கூப்பிட்டீங்க. இந்த அழுக்கான உலகத்தில் யார் நம்மளை தூய்மையாக்கிட முடியும்? சன்னியாசிகள், ரிஷிகள், இவங்களாம் உங்களை தூய்மையாக்க முடியாது. ஏன்னா அவங்களே தூய்மை இழந்ததாக இருப்பாங்க. இப்போ அவங்களுடைய புத்தியும் கரப்டாக தான் இருக்கும். ஸோ அப்போ அவங்களையே தூய்மையாக்க நான் தான் வரணும். அவங்களே தங்களுடைய பாவத்தை கழுவுறதுக்காக கங்கையில் போய் குளிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்களே தூய்மையாக இல்லைன்றது தெரியுது இல்லை? கங்கை தூய்மையாக்காதுன்றது வேறு விஷயம். ஆனால் கங்கையில் குளிக்கிறது பாவத்தை கழுவுறதுக்கு தானே. எதுக்கு ரிஷி முனிவர்கள் அங்கே போகிறாங்க? அவங்க தான் தூய்மையாக இருக்கிறாங்கன்னு நம்புறீங்களே. ஸோ யாருமே தூய்மை இல்லாமல் தான் இருக்கிறாங்க. தூய்மையாகிறதுக்கான வழி தெரியாதனால தான் அவனே கங்கையில் போய் குளிக்கிறான். அப்பாவை பற்றியே தெரியாது அவங்களுக்கு. முந்தைய கல்பத்தில் யார் அப்பாவை தெரிஞ்சுக்கிட்டாங்களோ அவங்க தான் இப்போ முயற்சி பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் தான் தெரிஞ்சுக்கிட்டீங்க. பாபாவை தவிர உடல் உணர்வை மறக்க வைக்கக்கூடிய இந்த முயற்சியை யாரும் பண்ண வைக்க முடியாது. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் அவர் தான். அப்படிப்பட்ட கடவுளை கல்லுலையும் மண்ணுலையும் இருக்கிறாருன்னு சொன்னதுனால மனிதர்களுடைய நிலை எவ்வளவு கீழானதாக ஆயிடுச்சு பாருங்கள். ஏனிப்படியில் இறங்கி வந்துக்கிட்டே இருந்துட்டாங்க, விழுந்துக்கிட்டே இருந்துட்டாங்க. எங்கும் நிறைந்தவர்னு கடவுளை சொன்னதுனால. ஒரு பக்கம் அவங்க அதாவது சொர்க்கத்தில் முற்றிலும் நிர்விகாரி, விகாரம்னா என்னன்னே தெரியாதவர்களாக இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கலியுகத்தில் பாருங்க, முற்றிலும் விகாரிகள். எவ்வளோ பெரிய வித்தியாசம். இதையெல்லாம் முந்தைய கல்பத்தில் யார் நம்பினாங்களோ அவங்க தான் நம்புவாங்க. நீங்கள் சொல்கிறதில்ல நான் கொஞ்சம் கூட நம்பவே இல்லை அப்படின்னா எந்த கல்பத்திலையும் நம்பலைன்னு நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதுதான். ஆனால் அப்பாவுடைய கட்டளை, அப்பா வந்துட்டாரு நம்மளை தூய்மையாக்கிறதுக்குன்ற ஞானத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கிறது. அது நம்முடைய கடமை. யார் வந்தாலும் இந்த ஞானத்தை சொல்ல வேண்டியது உங்களோட கடமை. அவன் பைத்தியக்காரன் நினைக்கட்டும், என்ன வேணான்னு நினைக்கட்டும், சொல்ல வேண்டியது என்னோட கடமை. இல்லாட்டினா கடைசியில் நமக்கு தான் தோஷமாகுன்ற ஏணிப்படியை வச்சு புரிய வைங்க. இப்போ எல்லோருக்கும் வானப்பிரஸ்த நிலை. நான் எதுக்கு இதை கேட்கணும்? நான் நல்லவனாக இருக்கிறேனே போதாதான்னுவாங்க. நல்லவன்னா என்னன்னு தெரியணும். இன்னொன்று, இப்போ வீட்டுக்கு போகணும். நல்லவனாக இருந்தாலே வீட்டுக்கு போயிட முடியுமா பரந்தாமத்துக்கு? அது எங்கே இருக்குனாவது தெரியணும்ல. ஏன்னா இது நினைவுனால நீ போகிறது. எல்லாருமே ஒன்று சாந்தி தாமத்துக்கு போவாங்க, இல்லை சுகதாமத்துக்கு போயிடுவாங்க. எல்லோரும் போய் தான் ஆகணும். யார் புத்தி யோகத்தின் மூலமாக சம்பூர்ண தூய்மையாக தன்னை மாற்றிக்கிறாங்களோ அவங்க தான் சுகதாமம் சொர்க்கத்துக்கு போக முடியும். பாரதத்தின் மிக பழமையான யோகம் இவ்வளோ ஃபேமஸாக இருக்குது இல்லையா? அது என்ன யோகம்? புத்தியினால் பாபாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருந்து ஆத்ம பலத்தை ஏற்றுற யோகம். உடல் பலத்தை கிடையாது. ஆனால் இதன் மூலமாக தான் நமக்கு ஆரோக்கியமான உடல் கிடைக்குது 2500 வருஷத்துக்கு. ஆத்மா இங்கே வந்திருக்குது, முதல்ல சுகதாம சத்தியுகத்துக்கு வந்திருக்குது அப்படிங்கிற ஞாபகம் இப்போ வருது. அதைத்தான் ஞாபகப்படுத்துகிறார். எப்படி அருந்ததி படத்தில் முன் ஜென்மத்தில் நீ தான் அருந்ததியாக இருந்த, போ போ உன்னுடைய ஜென்மங்களை கடந்து யோசி. அந்த பொண்ணு அமைதியாக இருக்கும். யோசின்னு சொல்லி அந்த பொண்ணை மிருகமாக்கி விட்ருவாங்க. அதுக்கு நேர் எதிரானது இங்கே. நீ எவ்வளோ அமைதியாக இருந்த தெரியுமா, தெய்வீகமாக இருந்த தெரியுமா, நீ தான் அப்படி இருந்த, உனக்குள்ளே அந்த ஞாபகம் இருக்குது, அதை எடுத்துட்டு வான்ற. ஸோ இப்போ எல்லாத்தையும் முடிச்சுட்டு
வீட்டுக்கு போகிற நேரம் வந்துடுச்சு அப்படின்னும் புரிஞ்சுக்கிட்டோம். வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் புத்தம் புதிய பாகம் நடிக்க போகிறோம். அந்த சந்தோஷத்தோடு போங்க. இப்போ உங்களுடைய பாகங்கள் ஞாபகம் வந்துடுச்சு. நம்ம குலத்தை சாராதவர்களாக இருந்தால் அவங்களுக்கு தூய்மை ஆகணுன்ற எண்ணம் கூட இருக்காதுன்ற. ஒரு முஸ்லீம் சகோதரருக்கு ஞானம் கொடுக்க ட்ரை பண்ணும்போது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, உலகமெல்லாம் அழியாது, நீங்கள் நல்லா ஜாலியாக காமத்தில் விழுங்க, நல்லா கறிமீன் சாப்பிடுங்க, ஏன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க? அவருக்கு தூய்மையாக இருக்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அந்த ஆத்மாக்களுக்கு. அப்போ நம்ம குலத்தை சார்ந்தவர்கள் கிடையாது, அதனால் அவங்க தூய்மை ஆகிறதுக்கான எண்ணமே அவங்களுக்கு வராதுன்றார். நமக்கு எப்படி வந்துச்சு? பாபா ஞானம் கிடைக்கும் பொழுதே, ஆக்சுவலாக கிடைக்கிறதுக்கு முன்னாடியே தூய்மையாக இருக்கணுன்ற எண்ணம் கொஞ்சமாவது உங்களுக்கு வரும்போது தான் இந்த பாபா ஞானமே கிடைக்கும். அதனால தான் நிறைய சகோதரிகளுக்கு பார்த்திங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக அம்மா வீட்டில் இருப்பாங்க இல்லையா தூய்மையாக, அந்த டைம் தான் பெரும்பான்மையானவர்களுக்கு இந்த ஞானம் கிடைக்கிது. ஸோ அப்போ அவங்க அந்த விகாரத்தில் இருந்துட்டு விகாரம் இல்லாமல் இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்குது. அந்த நேரம் இந்த ஞானம் கிடைக்கும்போது பிடிச்சிடுது. புத்தியும் அப்போ தான் திறக்குன்றார், தூய்மையாக இருக்கும்போது தான். ஸோ தூய்மை ஆகிறதுல தான் உங்களுடைய முயற்சி இருக்குது. பாபா சொல்கிறாரு, உங்களை ஆத்மான்னு உணர்ந்து என்னை நினைவு செய்யுங்க, பிறகு நீங்கள் பாவங்களை வென்றவர்களாகிடுவீங்க. உங்களை சகோதரன் சகோதரின்னு பாருங்கள், அப்போ அந்த பார்வை மாறாது. யோசிச்சு பாருங்க. நேற்று முரளியில் பாபா சொல்லியிருப்பார், 5000 வருஷம் கழித்து தேடி கண்டெடுக்கப்பட்ட சகோதரனை நான் பார்க்கிறேன் நினைத்தாலே அவங்க மேலே வெறுப்பு வராதுன்றார். 5000 வருஷம் கழித்து என்னுடைய சகோதரியை நான் பார்க்குறேன்னு பாருங்கள் ஒவ்வொருத்தரையும்ன்றார். அப்போ 5000 வருஷம் கழித்து என் குழந்தைய பார்க்குறேன்னு அவருக்கு தோணுது. அந்த போதையை அவர் அனுபவிக்கிறார் பாபா. அதனால தான் நம்ம குறைய அவர் பார்க்கறதில்ல. ஆனால் அதே மாதிரி தேடி கண்டெடுக்கப்பட்ட பாபான்ற போதையே நமக்கு வந்துச்சான்றது டவுட்டு. ஆனால் அதே போதை இந்த சகோதரனை 5000 வருஷம் கழித்து நான் பார்க்குறேன், இந்த சகோதரியை 5000 வருஷம் கழித்து பார்க்குறேன் அப்படின்ற அந்த போதை வந்தால் அந்த பார்வை தடுமாறாது, சலனப்படாது. உங்கள் மனைவியை பார்த்தாலும், பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் யாரை பார்த்தாலும் சகோதரன் சகோதரியாக மாற்றிடணும். அந்த சின்ன சலனம் கூட வரக்கூடாது. அப்போ ஆத்ம உணர்விலிருந்து பரமாத்மாவை நினைவும் செஞ்சுக்கிட்டு இருக்கணும். அப்போ தான் ஆத்மாவுக்கு அந்த சக்தி வரும். இது கஷ்டம் கிடையாது. ஆரம்பத்தில் தங்க யுகத்தில் உங்களுடைய பார்வை ஒன்றும் இந்த மாதிரி அசுத்தமாக இல்லை, நடுவில் தான் இப்படி ஆகிருக்குது. ஆரம்பத்தில் அப்படி கிடையாது. அப்போ நான் அப்படித்தானே இருந்தேன், நான் தானே நாராயணனாக இருந்தேன், நான் தானே மகாலட்சுமியாக இருந்தேன். மகாலட்சுமியை பார்த்தாலே கையெடுத்து கும்பிடணும்னு தானே தோணும். நாராயணனை பார்த்தா கையெடுத்து கும்பிடணும்னு தானே தோணும், இல்லை விகாரத்தில் விழணும்னு தோணுமா? அப்போ அப்படி இருந்ததே நான் தான்னா, இப்போ நான் அதுவாக தானே ஆகிட்டு இருக்கிறேன். அதனால தான் பாபா புரிய வைக்கிறார், குழந்தைகளே ஒவ்வொருத்தரும் உங்களுக்குள்ளேயே கேளுங்க, நான் சத்யுக மகாலட்சுமியாக இருக்கிறேன்னா அல்லது கலியுக சூர்பனகையாக இருக்கிறேனா? சத்யுக மகாவிஷ்ணுவாக இருக்கிறேனா கலியுக ராவணனாக இருக்கிறேனா? உங்களையே கேளுங்க. ஸோ நல்ல நல்ல படங்களை, நல்ல நல்ல ஸ்லோகன்களை உருவாக்குங்க. ஒரு படத்தில் நீங்கள் தங்க யுகத்தை சார்ந்தவரா இரும்பு யுகத்தை சார்ந்தவரான்னு கேள்வி கேளுங்க. இன்னொரு படத்தில் வேற ஒரு கேள்வி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய ஊக்க உற்சாகத்தை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கணும் எல்லா இடத்துலையும். பாபா அழுக்கானவர்களை தூய்மையாக்கிறதுக்கான ஸ்ரீமத் கொடுக்குற, அதுக்கு தான் என்னை கூப்பிட்டீங்க. பாபா நான் இன்னும் இந்த விகாரத்தில் இருக்கிறேன், இன்னும் இந்த வீண் விஷயம் இருக்குது, எப்படி பாபா தூய்மை ஆகுதுன்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா அது நியாயம். அதை விட்டுட்டு உங்கள் பிஸ்னஸை பற்றியெல்லாம் என்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறீங்க, எனக்கு எப்படி தெரியும் அது?
மனிதன்லேருந்து தேவதை ஆகிறதுக்கான வழியை காட்ட தான் என்னை கூப்பிட்டீங்க. பணம் சம்பாதிக்கிறது எப்படின்னு கற்றுக் கொடுக்கவா என்னை கூப்பிட்டீங்க? அதுக்கு தான் இங்கே குருமார்கள் இருக்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய ஆன்மீக குருமார்கள்லாம் அதை தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதை பண்ணி பாருங்கள், லா ஆஃப் அட்ராக்ஷன் கோடி கோடியாக வரும் உங்களுக்கு. நான் உங்களுக்கு அதை சொல்ல வரல. நானும் உங்களை கோடீஸ்வரன் ஆக்க தான் வந்திருக்கிறேன். ஆனால் அழிவற்ற பணக்காரராக 21 ஜென்மத்துக்கு கூடவே ஆரோக்கியம் எல்லாத்தையும் சேர்த்து கொடுக்கறதுக்கான வழி காட்ட வந்திருக்கிறேன். அழியக்கூடிய உலகத்தில் பணக்காரனாக்க வரல. இது ரொம்ப சின்ன விஷயம். நான் உங்களுக்கு கொடுக்குற செய்கை ரொம்ப ஈஸி புரிஞ்சுக்கிறதுக்கு. என்னது அது? மன்மனாபவ. உங்களை ஆத்மான்னு உணர்ந்து அப்பாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு முரளியிலும் சாக்கார முரளியில் உங்களை ஆத்மான்னு உணர்ந்து பாபாவை நினைவு பண்ணிகிட்டு இருக்குங்க அப்படின்னு எத்தனை தடவை சொல்லுவார்னு பாருங்களா. ஏன்னா மெயின் அந்த இன்ஜெக்ஷன் தான் போடுறார். வாழைப்பழத்துக்குள்ளே அந்த இன்ஜெக்ஷனை வச்சு போடுறார். முரளியில் நிறைய சொல்லிக்கிட்டு நடுவில் அப்படியே டக்குன்னு ஆத்மான்னு உணர்ந்து என்னை நினைவு செய்யுங்க. ஸோ இந்த மன்மனாபாவுக்கு இதுதான் அர்த்தம்னு தெரியாததுனால தான் பதித்த பாவனின்னு கங்கையை சொல்லிட்டாங்க. என்னை நினைவு செய்யுங்கன்னு கடவுள் சொன்னார்னு தெரிஞ்சிருந்தா கங்கையை எப்படி தூய்மையாக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ எல்லோரும் அவங்களுடைய கணக்கை முடிக்கணும். உங்களுடைய கர்ம கணக்குகளை முடித்து உங்களை அழைச்சிட்டு போகிறதுக்காக நான் வந்திருக்கிறேன். ஸோ அந்த கணக்குகள் தான் மாயா பயங்கரமாக தொல்லைப்படுத்துது. ஐயோ என்ன இப்படி வருது? ஏன்னா நீங்கள் சீக்கிரமாக போகணும்ல, முதல்ல வந்தீங்க, முதல்ல போகணும்ல. இப்போ முதல்ல நீங்கள் தான் கணக்கு முடிக்கணும். அதனால் வேகமாக வருது. அது நல்லது தான். சீக்கிரமாக சொர்க்கத்தின் ஆரம்பத்துக்கே வரணும்னு ஆசை இருக்குது. ஆனால் கணக்கை சீக்கிரமாக முடிக்கணும்னு மட்டும் ஏன் பயப்படுறீங்க? சீக்கிரமாக முடித்தா தானே சீக்கிரமாக போவீங்க, சீக்கிரமாக வர முடியும். பாபா புரிய வைக்கும் பொழுது ஒருவேளை உங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லைன்னா அதை கேட்டுக்கிட்டே விழுந்துக்கிட்டு தான் இருப்பீங்க இல்லையா? பாபா புரிய வைக்கிறாரு, இருந்தாலும் நீங்கள் விகாரத்தில் விழுறீங்கன்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லை. உங்களை சகோதரன் சகோதரின்னு புரிஞ்சுக்கோங்கன்ற. ஒருபொழுதும் தவறான பார்வை வரக்கூடாது உங்கள் மனைவி அல்லது கணவன் மீது கூட. அதுதான் முக்கியமானது. சரி, கணவன் மனைவி தானே, இப்போ கணவன் மனைவிக்கிட்டே வரக்கூடாதுன்னா மற்றவங்கக்கிட்டேயும் நீங்களே புரிஞ்சுக்கலாம். சிலருக்கு இந்த காமம்ன்ற பூதம் இருக்குது, சிலருக்கு பேராசைன்ற பூதம் இருக்குது. சில சமயம் நல்ல உணவை பார்த்தா அவங்களுக்கு தூண்டுதல் ஆகிடுது சாப்பிட்ணுன்ட்டு. அதுலேயும் இந்த வேர்க்கடலை வறுத்து விற்றாங்க அப்படின்னா, அல்லது கடலை வறுத்து விற்கிறாங்க, அதை பார்க்குறாங்க அப்படின்னா அதை பார்க்கணும், அதை சாப்பிடணும்னு ஆசை வந்துடுது அவங்களுக்கு. ஸோ நார்த் இந்தியாவில் ஏதோ கடலை இந்த மாதிரி விற்பாங்க போல இருக்குது. ஆனால் அதை நீங்கள் சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பலகீனமாக இருக்கிறதுனால தான் சாப்பிட்றீங்க. அதனால் சீக்கிரமாக அதோடைய பாதிப்பில் வந்துடுவீங்க. உங்களுடைய புத்தி அழுக்காகிடும், கரப்டாகிடும். அதனால் மம்மா பாபா யாரையெல்லாம் விசேஷமானவர்கள்னு சொல்லியிருக்கிறாங்களோ அவங்கள ஃபாலோ பண்ணுங்க. இந்த மாதிரி குழந்தைய ஃபாலோ பண்ணுப்பா, பக்கா குழந்தை, அவங்கள ஃபாலோ பண்ணுங்க. இது அப்போ சொல்கிறார். இப்போல்லாம் பாபா சொல்கிறது யார்? பிரம்மா பாபாவை தவிர யாரையும் ஃபாலோ பண்ணாதீங்கன்ற. யார் எப்போ வேணாலும் விழலாம் இல்லையா? அப்போ பிரம்மா பாபா சாக்காரத்தில் இருக்கும் பொழுது சொன்னது. அதுலேயே கூட சிலர் ஏமாற்றிட்டு போயிட்டாங்கன்னெலாம் பாபா சொல்லியிருக்கார். அப்புறம் அதனால் யஜ்யத்தில் என்ன கிடைக்குதோ அதை சுவையான உணவுன்னு புரிஞ்சு சாப்பிடணும். உங்களுடைய சுவை அரும்புகள் பிடிச்சி இழுக்கக்கூடாது, சுவைக்கு அடிமையாகக்கூடாது. நல்ல யோக சக்தியும் வேணும். யோகா இல்லைன்னா என்ன தெரியுமா சொல்லுங்க? ஐயோ நான் இதை சாப்பிட்லன்னா எனக்கு ஜுரம் வந்துடும் இல்லையா? நிறைய பேர் இந்த அதாவது பாபா குழந்தை ஆகலை, பட் நம்ம ஜென்ரல் வீடியோலாம் பார்த்துட்டு மாமிசம் சாப்பிட்லன்னா நான் மெலிஞ்சு போயிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க.
யோக பலம் இல்லை, அதனால் அப்படி சொல்கிறாங்க. ஒல்லியாக இருக்கிறதுக்கு தான் எல்லாம் கஷ்டப்படுறாங்க. ஒல்லியாக இருக்கிறது நல்ல விஷயம் தானே. நீங்கள் இங்கே குண்டாகிறதுக்கு வரல, தேவதை ஆகிறதுக்கு வந்திருக்கிறீங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தேவதைகளுடைய உணவு பழக்கம் தானே உங்களுடைய உணவு பழக்கமாக இருக்கணும். அந்த குணம் இருக்கணும் தானே. இப்போ நீங்கள் பரந்தாம வீட்டுக்கு போயிட்டு பிறகு குழந்தையாக பிறக்க போகிறேன் இல்லையா? இப்போ நீங்கள் சப்போஸ் இந்த மாதிரி சுவைக்கு அடிமையாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சொர்க்கத்துக்கு போக மாட்டீங்க, தாயின் கர்ப்பத்துக்கு போயிடுவீங்க கலியுகத்திலே. அப்போ என்ன ஆகும்? கலியுக தாய் என்னென்னலாம் சாப்பிடுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? கர்ப்பமாக இருக்கும்போதே நல்லா கறி மீனுன்னு வெட்டிக்கிட்டு இருக்கும். ஸோ அது குழந்தைய கர்ப்பத்தில் இருக்கும்போதே பாதிக்க ஆரம்பிச்சிடும், அந்த சுவைக்கு அடிமையாக்கி விட்டுரும். ஆனால் சொர்க்கத்தில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறது கிடையாது. அதனால் நீ ஸ்ட்ரைட்டாக சொர்க்கத்துக்கு தான் போகணும், இங்கே ஜென்மம் எடுக்கக்கூடாதுன்னா சொர்க்கத்தில் தேவதைகள் எப்படி இருப்பாங்களோ அதே குணாதிசயம் தான் இருக்கணும். அமிர்த வேலை ஏஞ்சதுலேருந்து தூங்குற வரைக்கும் உணவு பழக்கம் எல்லாமே கலியுகத்து பழக்கம் இருந்தால் இங்கே மாட்டிக்குவ. சொர்க்கத்தில் எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக முதல் தரமானதாக இருக்கும். அங்கே நம்முடைய தாய் முதல் தரமான உணவுகளை சாப்பிடுவாங்க. அது நமக்கு கர்ப்பத்தில் இருக்கும்போதே சத்தை தான் கொடுக்கும். அங்கே எல்லாமே முதல் தரமானதாகத்தான் இருக்கும். நீங்கள் பிறந்தவுடன் சொர்க்கத்தில் உங்களுடைய உணவு பானம் எல்லாமே தூய்மையாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பண்ணுற முயற்சி அவ்வளோதான், அதுக்கப்புறம் எல்லாமே தூய்மையானதாக கிடைக்கும். அதனால் அந்த மாதிரி சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க, உங்களை தயார்படுத்துங்க. ஸோ அதுக்கெல்லாம் அடிப்படை என்ன? நினைவு. பாபாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. பாபா உங்களை புதுப்பிக்கிறார். ஆனால் அந்த மனிதர்கள் இல்லையா, உங்களுடைய குணத்தை இப்போ புதுப்பிக்கிறார். இதன் மூலமாக புது உலகத்துக்கு போவீங்க. ஆனால் அந்த மனிதர்கள் இந்த உடம்பையே அப்படியே வச்சு அப்படியே 1000 வருஷம் வாழணுன்ட்டு குரங்குடைய ஹார்மோன்களை எல்லாம் மனிதர்களுக்கு செலுத்துகிறாங்க. அப்போ அவங்க இளமையாயிடுவாங்க. ஸோ அதனால தான் இதய மாற்று அறுவை சிகிச்சை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பாபா அந்த மாதிரி இன்னொருத்தருடைய இதயத்தை தூக்கி உங்களுக்கு பொறுத்துறது கிடையாது. ஒட்டுமொத்தமாக உங்கள் ஆத்மாவையே தூய்மையாக மாற்றுறார். மற்றபடி இந்த மாதிரி இதயத்தை மாற்றுறது, கிட்னியை மாற்றுறது, குரங்குடைய ஹார்மோனை வைக்கிறது, இதெல்லாம் சயின்ஸ் பண்ணுற வேலை. என்ன பண்ணாலும் எவ்வளோ நாளைக்கு வாழ முடியும்? இந்த கலியுகத்தில் அதிகமாக வாழ வாழ உங்களுக்கு துக்கம்தான். எவ்வளவு அணுகுண்டுகளை தயாரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அது எல்லாம் கண்டிப்பாக உலகத்தை அழிக்கும். தெரிஞ்சே ஏன் தயாரிக்கிறாங்க? அதுதான் தமோ பிரதான புத்தி. அவங்க வேற சந்தோஷமாக அணுகுண்டை தயாரிக்கிறாங்க. பெருமையாக சொல்லுவாங்க, நாங்கள் இந்த ராக்கெட்டை தயாரிச்சிருக்கிறோம், அந்த ராக்கெட்டை, மனித இனத்தை அழிக்கிறத பெருமையாக தயாரிக்கிறாங்க சந்தோஷமாக. இதுதான் விதிக்கப்பட்டிருக்குன்ட்டு. கண்டிப்பாக அணுகுண்டுகள் எல்லாம் தயாரிக்கப்படணும். வேதங்களில் வயிற்றிலிருந்து உலக்கை வெளிப்பட்டதாக, அந்த உலக்கையினால் உலகம் அழிந்ததாக சொல்லப்பட்டிருக்குது. இல்லை, ஒருத்தன் கிருஷ்ணருடைய மகனா யாருன்னு தெரியல, அவனுடைய வயிற்றிலிருந்து உலக்கை வரும். அந்த உலக்கையினால் தான் அழிய போகுது உலகம்ன்றது அவங்களுக்கு தெரிஞ்சவொடனே என்ன பண்ணுவாங்க, அதை நல்லா பவுடராக்கி போய் கடலில் கலந்துடுவாங்க. அது என்ன பண்ணோம், அப்படி ஓரமாக தள்ளி அந்த இது ஒரு கோர புல்லோ ஏதோ ஒரு புல்லாக முளையும், நல்லா ஷார்ப்பாக இருக்கும் அது. ஸோ அந்த புல்லை பிடுங்கி ஒருத்தர் அடித்து தான் சாவாங்க யாதவர்கள். ஸோ உண்மையில் வயிற்றிலிருந்து வெளிப்பட்ட அந்த உலக்கை ஏவுகணை குறிக்குது அப்படின்னு பாபா சொல்கிறார்.
பக்தி மார்க்கத்துடைய விஷயங்கள் இந்த விஷயங்கள்லாம். மற்றபடி வயிற்றிலிருந்து எந்த உலக்கையும் வராது. நான் மட்டுமே உங்களுக்கு ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்கிறேன். மற்றபடி அவங்க சொன்னதெல்லாம் வெறும் கட்டுக்கதைகள். அதை கேட்டு கேட்டு பாருங்கள் உங்களுடைய நிலைமை என்னவா ஆகி இருக்குது. ஆனால் பாபா தான் உங்களுக்கு சத்தியநாராயணனுடைய சத்தியமான கதை, 3வது கண் திறக்கும் சத்தியமான கதை, அமரராகக்கூடிய சத்தியமான அமரக்கதையை சொல்கிறார். இந்த படிப்பின் மூலமாகத்தான் அப்படி சத்தியநாராயணனாக, 3வது கண் திறந்தவராக, அமரராக மாறுறீங்க. ஸ்ரீகிருஷ்ணர் ஸ்வதஷ்ண சக்கரத்தினால எல்லோரையும் கொலை பண்ணார் அப்படின்னு வேதத்தில் காட்டின மாதிரிலாம் நடந்தது கிடையாது. அது பொய். கெட்டவர்களெல்லாம் கொன்னுட்டா நல்லவர்கள் இருப்பாங்களா? அப்படி பார்த்தா கலியுகத்தில் இருக்கிற எல்லாரையும் தான் கொலை பண்ணணும். கலியுகத்தில் எல்லாருமே கெட்டவர்கள் தானே. நான் கொலையாக பண்ணுறேன், உங்களுக்கு ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்து உங்களை தூய்மையாக்குறேன். ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க பாருங்கள். உண்மையிலே ஸ்வதஷ்ண சக்கரதாரியாக உங்களை தான் நான் மாற்றுறேன். ஆனால் அவங்க ஸ்வதஷ்ண சக்கரம் ஸ்ரீ கிருஷ்ணருடைய விரலில் சுற்றிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. எப்படி அது சுத்தம்? அது என்ன மாயாஜாலமா? இல்லை ரஜினி படத்தில் அது மாதிரி சுத்தம், அவர் கையில் கத்தி சுத்தம், அந்த மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கும் அந்த சக்கரம். இதெல்லாம் நிந்தனை பண்ணுற வேலை இல்லையா? நல்லதாக நினச்சிக்கிறாங்க. ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்களேன், இயேசுநாதர் இந்த மாதிரி ஏதோ ஒன்றத்தை வச்சு கொலை பண்ணுறாருன்னு கிறிஸ்தவர்கள் ஏற்றுக்குவாங்களா? நடா கருணை கடலை இப்படி காட்டுறேன்னுவாங்க. ஆனால் நம்ம பெருமையாக கிருஷ்ணர் கையில் சக்கரத்தை வச்சு அவர் கொலை பண்ணுறத பெருமையாக நினச்சின்னு இருக்கிறோம். பாவிகளை மன்னிக்கிறவர் கடவுள் இல்லையா? அங்கே பாவிகளை கொலை பண்ணுறதா கடவுள்? ஸோ இதெல்லாம் நிந்தனைன்றார். கடவுளும் அதை பண்ண மாட்டார், தேவதைகளும் அப்படி பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் இந்த நிந்தனை பண்ணுற பக்தி மார்க்கமும் அரைக்கல்பம் நடக்குது. நாடகம் எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்கள். இப்போ எல்லாருக்கும் வானப்பிரஸ்த நிலை, வயசானாலும் சரி குழந்தையாக இருந்தாலும் சரி. நாம் இப்போ வீட்டுக்கு போகணும். அதனால் அப்பாவை மட்டும்தான் நினைக்கணும், வேறு எந்த நினைவும் இல்லைன்னா தான் வீட்டுக்கு போவீங்க. நினைவுனால் போகிறது, இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நினைவு யாத்திரைனா என்ன அர்த்தம்? நினைவுனால் போகிறது. அந்த நினைவில் வீடு மட்டும் இருந்தால் வீட்டுக்கு போயிடும். வேறு எது வந்தாலும் அங்கே தான் போயிடும். உடலை விட்டு பிரிஞ்சவுடன் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே எந்த நினைவு வந்தாலும் இங்கே தான் நீங்கள் மாட்டிக்குங்க. இன்னும் கேட்டிங்கன்னா பரந்தாமமும் திறக்கலை, அதையும் புரிஞ்சுக்கணும். சூக்ஷ்மவாதனத்துக்கு போவீங்க, அப்பயும் உங்களுக்கு நினைவு வந்துச்சுன்னா பிறந்துடுவீங்க. இப்போ எந்த நினைவும் இல்லாமல் இருக்கணும். இப்போ எவ்வளோ முயற்சி இருக்குது யோசிச்சு பாருங்கள். அதனால தான் பாபாவை மட்டும் நினைவு செய்யுங்க. அந்த மாதிரி நிலை அடைந்தால்தான் உயர்ந்த பதவி அடைய முடியும். அப்போ உங்கள் மனசை நீங்களே கேளுங்க, என்னுடைய ரெஜிஸ்டர் எந்த அளவுக்கு நல்லா இருக்குது. ரெஜிஸ்டரை வச்சு உங்களுடைய நடவடிக்கைகள், நீங்கள் நல்லா படிக்கிறீங்களா, தாரணை பண்ணுறீங்களா, எல்லாமே சொல்லிடலாம். சிலர் பொய் சொல்கிறீங்க. பாபா சொல்கிறார், உண்மையை சொல்லு. நீ பொய் சொல்கிறதுனால உன்னுடைய ரெஜிஸ்டர் தான் கெட்டு போகுது. தூய்மையாவன்னு பாபா கிட்ட நீ சத்தியம் பண்ணுற. சத்தியம் பண்ணிவிட்டு அந்த சத்தியத்தை நீ மீறினா உன்னுடைய நிலைமை என்ன ஆகும்? அஞ்ஞானிகளே சத்தியம் பண்ண மாட்டாங்க, அதுவும் கடவுள் மேலே சத்தியம் பண்ணவே மாட்டாங்க. நீங்கள் கடவுள்கிட்டையே சத்தியம் பண்ணி அதை மீறுறீங்கன்னா என்ன ஆகும்னு உங்கள் நிலைமைன்ற எவ்வளோ பெரிய விஷயம் பாரு. நீங்கள் விகாரத்தில் விழுறீங்க அப்படின்னா உங்களுடைய ஒட்டுமொத்த விளையாட்டம் முடிஞ்சிருச்சுன்னு புரிஞ்சுக்கோங்கன்ற. அதுதான் பாண்டு மகாராஜா மனைவியை கட்டி பிடிச்சவொடனே இறந்துடுறான்னு காட்டுறாங்க. அது அவனுக்கு சாபம்னு காட்டுறாங்க. அது நம்முடைய சாபம். காமத்தில் விழுறீங்க அப்படின்னாலே கேம் முடிஞ்சிடுச்சின்னு, மறுபடியும் நீங்கள் 0ல் இருந்து வரணும். முடிஞ்சிடுச்சின்னு புரிஞ்சுக்கோங்கன்ற. உங்களுடைய முதல் எதிரியே இந்த தேக உணர்வு. அது இல்லைன்னா எப்படி காமம் வரும்? தேகத்தினால தான் ஃபஸ்ட்டு முதல் எதிரி தேகம்னு நினைக்கிறது, அடுத்த எதிரி காமம், அடுத்தது கோபம். ஸோ தேக உணர்வு இருக்கிறதுனால தான் உங்களுடைய உள்ளுணர்வு அழுக்காகுது. அதனால தான் இந்த தேகத்தை மயான கொள்ளையில் பார்த்தீங்கன்னா பார்வதி தேவியை நல்லா பெருசாக வயிறு பெருசாக மண்ணில் சிலை படுத்துட்டு இருக்கிற மாதிரி செஞ்சு கடைசியில் எல்லாரும் அது மேலே ஏறி மிதிப்பாங்க.
பின்னார்த்தம் அந்த தேக உணர்வை உடைப்பதினால் அவங்க பூஜைக்கு தகுந்தவர்களாக மாறுறாங்க. அதை ஏன் சுடுகாட்டில் பண்ணுறாங்க? கலியுக சுடுகாட்டில் இது நடக்குது. உடம்பு இருக்கும்போதே உடல்ன்றதை மறந்துடுங்க, இல்லை உடலை எடுத்துட்டு மறக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? பேயா அலைஞ்சி படாத பாடு பட்டு தூய்மையாகி போக வேண்டியதாக இருக்கும். தேவையா? அதுக்கா பாபா குழந்தை ஆகணும் நம்ம? அதனால தான் பாபா சொல்றார், குழந்தைகளே ஆத்மாபிமானி ஆகுங்கள். அதை தேகி அபிமானின்னு சொல்லுவாங்க. தேக அபிமானத்துக்கு ஆப்போசிட் தேகி அபிமானி, ஹிந்தி வார்த்தை இரண்டும். இந்த பிரம்மா பாபா தான் அர்ஜுனன், கீதையை கேட்டு தன்னை மாற்றிக்கிற அர்ஜுனன். இவர் தான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய ஆத்மா. அங்கே எப்படி காட்டிட்டாங்க? கிருஷ்ணர் சொல்வதை அர்ஜுனன் கேட்குறார். ஆனால் உண்மையில் கிருஷ்ணருடைய ஆத்மா தான் கேட்குது. அதில் அர்ஜுனனாக காட்டப்பட்டதே கிருஷ்ணருடைய ஆத்மா தான். ஸோ சிவபாபா யார் உடலில் வந்தாரோ அவருடைய பேரை மாற்றிட்டாங்க அர்ஜுனன்ட்டு. ஆனால் அவருடைய பேர் உண்மையில் பிரம்மா. மனிதர்கள் சொல்கிறாங்க, கல்ப விருட்சம் காட்டுறீங்களே, இதெல்லாம் உங்களுடைய கற்பனைங்கன்றாங்க. பாபா சொல்கிறாரு, அவங்க கற்பனையாக இருக்கிறத அவங்க உண்மைன்னு நம்பிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இங்கே உண்மையை அவங்க கற்பனைன்னு நம்பிட்டு இருக்கிறாங்க. என்ன பண்ணுறது? குழந்தைகளாகிய உங்களுக்கு ரொம்ப ரொம்ப குஷியாக இருக்கணும். ஆஹா, நான் சொர்க்கத்துக்கு போய் மறுபடியும் குழந்தையாக பிறக்க போகிறேன். சொர்க்கத்தில் போய், அதுதான் முக்கியமான விஷயம். இங்கே ஜென்ரலாக ரொம்ப கொடூரமான நோயில் இருக்கிறவங்களாம், ஐயோ மறுபடியும் நான் இங்கே பிறக்கவே கூடாதுன்னுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு வெளியே பார்த்துட்டாங்க. ஆனால் உங்களுக்கு எது சந்தோஷத்தை கொடுக்குது? சொர்க்கத்தில் நான் குழந்தையாக பிறக்க போகிறேன். அந்த நேரத்தில் உங்களுடைய பேர், ரூபம், காலம், இடம் எல்லாமே புத்தம் புதியதாக ஆகிடும். ஒரு பாட்டு வருமே, புத்தம் புதிய பூமி வேண்டும். அதுதான் அது. பார்க்குற எல்லாமே புதியதாக இருக்கும். எல்லையற்ற நாடகம் இது. ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டது நடந்து கொண்டிருக்கிறது, நடந்தே தீரும். ஏன் கவலைப்படணும்? இல்லையா? சொர்க்கம் நிச்சயிக்கப்பட்டிருக்குது, கலியுக அழிவு நிச்சயிக்கப்பட்டிருக்குது. ஆனால் கலியுக அழிவுக்கு பின்னால் என்ன இருக்குது? சொர்க்கம் இருக்குது. அது நடந்தே தீரும். நான் சொர்க்கத்தில் பிறந்தே ஆகணும் அப்படின்னா எதை பற்றி நான் கவலைப்படணும்? ஏன்னா இந்த நாடகத்தின் ரகசியத்தை உங்களுக்கு புரிய வச்சதே நீ சந்தோஷமாக உடலை விடணும் தான். மற்றவர்களுக்கு தெரியாது இல்லையா? குஷி குஷியாக உடம்பை விடணும். அதுக்கு தான் இந்த ரகசியத்தை சொல்கிறேன். ஸோ அதை பக்தியில் நகைச்சுவையாக சொல்லுவாங்க. அர்ஜுனனுடைய மகன் இறந்த உடனே அர்ஜுனன் அழுவுறதை பார்த்து கிருஷ்ணர் அழுதாராம். இதுக்காக இவனுக்கு ஆத்ம ஞானத்தை சொன்னேன். அவன் இறந்து சொர்க்கத்துக்கு போயிட்டானேன்னு சந்தோஷம் இல்லை படணும் இல்லை? சொர்க்கத்துக்கு போனானோ இல்லையோ, இங்கேருந்து தப்பிச்சிட்டான். அவன் எவ்வளோ முயற்சி பண்ணான்னு நமக்கு தெரியாது. அதாவது அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். நம்ம சுபமாக நினச்சி சொர்க்கத்துக்கு போயிட்டாங்கன்னு சந்தோஷம் தானே படணும். அல்லது பாபா கிட்டே போயிட்டாங்கன்னு சந்தோஷம் தானே படணும். ஏன்னா இந்த ரகசியமே உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் குழந்தை. நீ துக்கப்படலாமா? கிறிஸ்தவர்கள் அழமாட்டாங்க, அவங்களுக்கு இந்த ஞானமே தெரியாது. அவங்க மதம் சொல்லுது அழமாட்டாங்க. முஸ்லீம்கள் அழமாட்டாங்க, அவங்க மதம் சொல்லுது அழமாட்டாங்க. தனியாக போய் அழுவாங்க, அது வேறு விஷயம். ஆனால் நம்ம அது கூட அழக்கூடாது இல்லையா? உங்களுடைய மனைவியோ கணவனோ உங்கள் முன்னாடி இறந்துட்டு இருக்கும்போது ஹார்ட் அட்டாக்ல உங்கள் உயிர் போகலாம். அப்போ அவங்க இறந்ததை நினச்சிட்டு நீங்கள் இறந்தீங்கன்னா முடிஞ்சு போச்சுல கதை. அந்த ஒரு செகண்டு கூட நீங்கள் அழக்கூடாது. இப்போ உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் பூஜாரிகளாக இருக்கிறாங்க. பூஜாரிகள் நிரம்பிய இந்த கலியுகத்தில் ஒரு பூஜிக்க தகுந்தவரும் இருக்க முடியாது. அதாவது தேவதை இருக்க முடியாது. பூஜிக்க தகுந்தவர்கள் தங்க யுகத்திலும் வெள்ளி யுகத்திலும் தான் இருப்பாங்க. இரும்பு யுகத்தில் பூஜாரிகள் தான் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது உங்களை எப்படி நீங்கள் பூஜிக்க தகுந்தவர்னு சொல்லிக்க முடியும்? எத்தனை பேர் குருஜி குருஜின்னு போய் காலில் விழுறாங்க. சாமி, அம்மா, பகவான் என்னென்னமோ சொல்லிக்கிறாங்க. அவங்களாம் பூஜிக்க தகுந்தவர்களா? கலியுகத்தில் சத்தியுகத்தின் தேவதைகள் மட்டும்தான் பூஜிக்க தகுந்தவர்கள்.
மனிதர்கள் எல்லாம் பூஜாரிகள். அப்பா முக்கியமான விஷயத்தை புரிய வைக்கிறார். நீங்கள் தூய்மையாக விரும்புகிறீங்கன்னா நிரந்தரமாக என்னை நினைவு செய்யுங்க, என்னை மட்டும் நினைவு செய்யுங்க. ஸோ நாடகத்தின்படி யார் எவ்வளவு முயற்சி செஞ்சுருக்கிறாங்களோ அதே அளவு முயற்சியைத்தான் பண்ணுவாங்க. நல்லது. ஸோ இந்த ஞானத்தை தப்பாக அப்ளை பண்ணுறாங்க சில பிகேஸ், நிறைய பிகேஸ். அதான் நாடகத்தில் இருக்கிறது தானே முயற்சி பண்ணுவோம், கிடையாது. நாடகத்தில் நான் நாராயணன் ஆகிறதுக்கான முயற்சி தான் நான் பண்ணியிருக்கிறேன்னு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கணும் இல்லையா? இது மற்றவர்களுக்கு அப்ளை பண்ணுறது. அவன் ஏன் பண்ணல, சரி நாடகத்தில் அவன் அவ்வளோதான் இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிட்டு உங்களை அமைதிப்படுத்திக்கணுமே தவிர உங்களுக்கு நீங்கள் இதை சமாதானமாக சொல்லி முயற்சி பண்ணாமல் இருந்துடக்கூடாது. ஸோ இனிமையான பாபாவுக்கு அன்பான நினைவுகள் மற்றும் வணக்கம் சொல்கிறோம். தாரணைக்கான முக்கிய சாரம், நீங்கள் எப்படி படிக்கிறீங்க, எப்படி தாரணை பண்ணுறீங்க அப்படின்னு ரெஜிஸ்டர் வைங்க. உங்களுடைய சார்ட்டு பாருங்கள், எந்த அளவுக்கு நான் சகோதரன்னு பார்க்குறேன், அல்லது என்னுடைய பார்வையில் காமம் இருக்குதா, கிரிமினல் பார்வை இருக்குதா, என்னுடைய இயல்பு தெய்வீகமாக மாறிடுச்சா அல்லது இன்னும் அசுரகுணம் ஒட்டிக்கிட்டு இருக்குதா, செக் பண்ணி சேஞ்ச் பண்ணுங்க. ஸோ உங்களுடைய நாக்கை கண்ட்ரோல் பண்ணணும், சுவைக்கு அடிமையாக இருக்கக்கூடாது. நாம் தேவதை ஆகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா நம்ம குடிக்கிற உணவு பானம் எல்லாமே அவ்வளவு தூய்மையானதாக இருக்கணும் அப்படிங்கிறதுல கவனம் கொடுக்கணும். ஸோ உங்களுடைய சுவை உங்களை பைத்தியமாக்கிடக்கூடாது, சுவைக்கு அடிமையாக இருக்கக்கூடாது. மம்மா பாபாவை ஃபாலோ பண்ணுங்க. பகுத்தறியும் சக்தியின் மூலமாக அப்பாவை அடையாளம் கண்டு அனைத்து உரிமைகளையும் அடையும் விசேஷ அதிகாரி ஆத்மா ஆகுங்கள். வரதானத்துக்கான விளக்கம், பாப்தாதா எல்லா குழந்தைகளுடைய விசேஷத்தையும் பார்க்குற. நீங்கள் வேணால் சம்பூர்ணமாகாமல் இருக்கலாம், இன்னும் முயற்சியாளர்களாக இருக்கலாம், ஆனாலும் என்னோட ஒரு குழந்தை கூட ஒரு விசேஷம் கூட இல்லைன்னு சொல்லவே முடியாது. கண்டிப்பாக ஒவ்வொரு குழந்தைங்களுக்குள்ளேயும் நிறைய விசேஷ குணம் இருக்கும். அதில் காமனாக ஒரு விசேஷ குணம் எல்லா பாபா குழந்தைங்களுக்கும் இருக்குது. அதுதான் முக்கியமான விசேஷ குணம். அது என்ன தெரியுமா? கோடியில் ஒருவராக இருப்பவர்களுடைய லிஸ்ட்டில் நீங்கள் வந்துட்டீங்க. அதாவது அப்பாவை அடையாளம் கண்டுபிடிச்சிட்டீங்க. எத்தனை பேர் கண்டுபிடிக்கிறாங்க? எத்தனை பேருக்கு ஞானம் சொல்கிறோம்? எல்லாரும் ஏற்றுக்கிறாங்களா? அப்போ அப்பாவை கண்டுபிடிக்கிறது எவ்வளோ பெரிய விசேஷ குணம். உலகத்தில் எதை கண்டுபிடிச்சி என்ன பிரயோஜனம்? அப்பாவை கண்டுபிடிக்கலையே, நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம் இல்லையா? அப்பாவை கண்டுபிடிச்சி அவர் அப்பான்னு கூப்பிட்டு அவர்கிட்ட இருந்து அனைத்து அதிகாரத்தையும் அடையிறீங்க பாருங்க. இதுதான் உங்களுடைய புத்தியின் விசேஷம், அந்த பகுத்தறிவு சக்தியின் விசேஷம். தெரியுது, இந்த ஞானத்தை கடவுளை தவிர யாரும் கொடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிறோம். ஞானத்தை வச்சு தான் அப்பாவே கண்டுபிடிக்கிறோம். ஏன்னா அப்பாவை கண்ணு முன்னாடிலாம் பார்க்கறது கிடையாது. இது 5000 வருஷம் முன்னாடி கேட்ட அதே ஞானம், அதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஸோ இப்போ ஒரு வேளை பாபா மறுபடியும் வேறு யாருடைய உடம்புலையோ மதுபன்லையோ இல்லை வெளியிலையோ வந்தால் கூட ஞானத்தை வச்சு நம்ம கண்டுபிடிப்போம். அது 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 அந்த அது யார் யார் கண்டுபிடிக்கணும்னு இருக்குதோ அவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க. ஸோ இந்த உயர்ந்த சக்தி தான் உங்களை விசேஷ ஆத்மாவாக மாற்றுகிறது. ஸ்லோகன் இப்போ பாருங்க இல்லையா? இப்போ பாபாவை அடையாளம் கண்டுபிடிச்சதுனாலேயே நீங்கள் விசேஷ ஆத்மாவாகிட்டீங்க. ஸ்லோகனில் பாபா சொல்கிறாரு, உங்களுடைய உயர்ந்த அதிர்ஷ்ட ரேகையை வரையக்கூடிய பேனா எது தெரியுமா? உயர்ந்த கர்மம். பாபா சொல்கிற மாதிரி தெய்வீக கர்மங்களை செய்கிறது, பேசுறது, பார்க்கறது, நடந்துக்கிறது எல்லாமே. ஸோ அந்த பேனா உங்களுக்கு கொடுத்தாச்சு, எது உயர்ந்த கர்மம் அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அதிர்ஷ்டத்தை உருவாக்குங்க இந்த பேனா வச்சு. அப்படின்னு என்ன அர்த்தம்? தெய்வீக கர்மங்கள், உயர்ந்த கர்மம். இருக்கிறதுலே உயர்ந்த கர்மம் என்ன? பாபாவை நினைக்கிறது, மற்றவர்களையும் பாபாவை நினைக்க வைக்கிறது, அதாவது இந்த ஞானத்தை கொடுக்கிறது.
இதன் மூலம் எவ்வளோ அதிர்ஷ்டத்தை வேணும்னாலும் உருவாக்கிக்கோங்க. 5000 வருஷத்துக்கு தேவையான அதிர்ஷ்டத்தை உருவாக்கிக்கோங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.